ஃபகத் ஃபாசிலுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரோல் பிளே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த மாமன்னன் படத்தில் வந்த மாதிரி கெட்டப் கொடுத்துருக்காங்க. கேங்ஸ்டர் வேறு, கண்டிப்பாக செம்மையாக இருக்கும். மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில, எனக்கு ஓகே, ரொம்ப எதிர்பார்ப்பெலாம் இல்லை. ஏதோ இப்போ ஏன்னா மலையாள படமாக தானே வந்துட்டுருக்கு ஃபுல்லாக, அதனால் தமிழ் நேச்சுரல் தமிழ் படம் மாதிரி ஆகிப்போச்சு இங்கே. ஃபகத் ஃபாசில் நான் முன்னாலேருந்தே எனக்கு தமிழ் சினிமாவுக்கு வரக்கு முன்னாடியே நான் மலையாள படம் கொஞ்சம் நிறையா பார்ப்பேன். கோவிட் டயத்தில் நிறையா பார்ப்பேன். அப்போலேருந்தே எனக்கு ஃபகத் ஃபாசில் பிடிக்கும். இந்த கும்பலிங் நைட்ஸாக இருக்கட்டும், இன்னொரு படம் நிறையா படம் ஏதோ என்ஜன் பிரகாஷ்னு ஒரு படம் நடிச்சிருப்பேன். அதுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம தமிழுக்கு இங்கே வேலைக்காரன் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன். முன்னாலேருந்தே பிடிக்கும். அவர் பெர்ஃபார்மன்ஸ், அவர் கண்ணிலே ஒரு மாதிரி நடிப்பார் அவர், அதனால் பிடிக்கும். ஆவேசம் ஆஸ் யூஷுவல் தான், வழக்கம் போல் கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா படம் ஓடிடும், எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். ஆவேசம் நல்லா இருக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகும், மக்களை வர ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா யாருக்காகனா மெயினாக முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ஃபகத் ஃபாசில். ஸோ அவர் இன்ட்ரோவே பார்த்தீங்கன்னா ஒரு இப்படி ஒரு வேறு ஒரு லுக்கில் இருக்குது, ஒரு தெறிக்க விடுற மாதிரி இருக்குது. இன்னொன்று என்னென்னா அவர் அதில் சிரிச்சுட்டு கலந்த மாதிரி ஒரு வில்லனாக இருக்கார். ஸோ அந்த ஒரு லுக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து க்யூரியாசிட்டி அதிகமாக க்ரியேட் பண்ணி விடுது. ஸோ நம்ம பார்க்கும்பொழுதே தெரியும் அந்த இடத்துல ஒரு சிரிப்புக்கான ஒரு வில்லன் வந்து உள்ளே இருக்கான்றதை நீங்கள் நல்லா பாருங்கள். பகத்து மெர்சல் விட போகிறாரு. இல்லை ப்ரோ, ரோமாஞ்சம் வந்து உண்மையிலே ஒரு சூப்பர் படம் ப்ரோ. அது வந்துட்டு ரொம்ப கம்மி பட்ஜெட்லேயே ரொம்ப சூப்பராக எடுத்திருந்தாங்க. அதனால் எப்படியும் அவர் மேலே நம்பிக்கை இருக்குது, டைரக்டர் மேலே. கண்டிப்பாக எனக்கு ரொம்பவே எதிர்பார்ப்பேன். ஃபகத் ஃபாசில் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கேங்ஸ்டராக நடிக்கிறார் அவர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ மலையாள மூவிஸ்லாம் நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கோட் லைஃப் அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த டீசர் வந்து வேறு இதுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் கண்டிப்பாக. அண்டு எல்லாமே பெரிய பெரிய தலைங்க நடிச்சிட்டு வந்துருக்காங்க. இப்போ பிருத்விராஜ் சார் ஒரு படமானதாக இருக்கட்டும், அடுத்து இப்போ ஃபகத் ஃபாசில் அவர் ஒரு டிஃப்ரெண்ட் ரோல் டோட்டலி. இதில் இவர் வந்து அதுலேருந்து ஒரு பெரிய ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரோல் பண்ணுறாரு, ஒரு ஃபன்னான கேங்ஸ்டராக பண்ணுறாரு. ஸோ அது கண்டிப்பாக பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு. மலையாளத்தில் தான் ரிலீஸ் பண்ணாங்க, தமிழில் கிடையாது. ஸோ தமிழ் ஆடியன்ஸுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அப்படி போகாதுன்னு நம்ம நினச்சிருந்தோன்னா நமக்கு மஞ்சுமல் பாய்ஸ் வந்து நம்ம இன்னுமே அது தமிழில் ரீமேக் பண்ணல, நம்ம எல்லாமே அது மலையாளத்தை தான் பார்த்தோம். ஆனால் அவள் படம் வந்து மலையாளத்தோட தமிழில் தான் அதிகமாக ரன் ஆச்சு பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் வந்து லாங்குவேஜ் பெரிய இஷ்யூவாக இருக்காது. இதில் படம் நல்லா இருந்தால் நமக்கு ஆடியன்ஸ், தமிழ் ஆடியன்ஸ் எப்படியுமே ஏற்றுக்கிறாங்கண்ணா, அதான் உண்மை. எப்படி ப்ரோ இருக்கு அவரோட கெட்டப்? ஏன்னா ஒரு படத்துக்கு ஒரு டிஃபரன்ஸ் கொடுக்குறாரு, இந்த கெட்டப் எப்படி? அவனை கடைசியானது இது அவர் மாமன்னன்லேருந்து பார்க்கவும் ஒரு அரசியல்வாதியாக ஒரு பொலிட்டிஷியனாக பார்த்து இதுலேருந்து ஒரு ஃபன்னான கேங்ஸ்டராக பார்க்கவும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா டீச்சர் கட்டில் வந்து ரொம்ப ஒரு ஃபன்னான கேங்ஸ்டராக இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு புஷ்பா படத்தில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு என்ன சொல்ல, விக்ரம் படம் நிறைய நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக இது வேறு லெவலில் இருக்கும். டேரக்டராக இந்த படத்தையும் டேரக்டர் எவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குது? ஏன்னா ஒரு காமெடி ஆர்ஆர் ஜானரில் பண்ணி அப்போ அவர் தான் டேரக்ட் பண்ணுறாரா? அப்போ கண்டிப்பாக கூட்டம் வரலாம், ஒரு 75% வரும். ஏன்னா அவர் டேரக்டர் நல்லா, ரோமச்சன் நல்லா அதே மாதிரி தான் தமிழ் ஆடியன்ஸ் நல்லா கொண்டாடிட்டாங்க அந்த படத்தையும். ஃபன்னாக தான் இருக்கும், ஃபன் வித்து ப்ளஸ் அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஓடும், எனக்கு தெரிஞ்சு ஓடும், கண்டென்ட் நல்லா இருந்தால் ஓடும், அவ்வளோதான். கண்டிப்பாக நல்லா தான் ப்ரோ. கேங்ஸ்டர் மூவி ப்ரோ. ஃபகத் ஃபாசில்னாலே அப்படி ப்ரோ வெறித்தனம் அவரோட ஆக்டிங்னாலே. கண்டிப்பாக அவருக்காகவே இப்போ பார்க்கலாம். இப்போ தமிழில் மலையாளத்தில் அந்த படங்கள் தமிழில் பேக் டு பேக் ஹிட்டு, பெரிய ஹிட்டாக இருந்துச்சு. ஆமாம், இந்த படம் டேரக்ட் மலையாளம்னா தமிழ் ஆடியன்ஸுக்கு போகணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போகும். இப்போ ஒரு 4-5 படம் தொடர்ந்து மலையாளத்தில் தானே ஹிட் வந்துட்டுருக்கு, இதுவும் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக. மஞ்சுமல் பாய்ஸோட மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் மாதிரி ரீக்ரியேட் பண்ண மாதிரி எதாவது சாங் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதில் எதிர்பார்க்கலாம் ப்ரோ, கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இப்போ எல்லாமே தமிழ் படத்தோட தான் வச்சு ஹிட் பண்ணுறாங்களே மலையாளத்தில், கண்டிப்பாக வரும். மஞ்சுமல் பாய்ஸ் பண்ண ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ பேக் டு பேக் அவங்க வந்து அவர் பயங்கரமான ஒரு ஆக்டரு. ஸோ இவங்க 2 பேரும் பயங்கரமாக ஒரு ஹிட்டு கொடுத்துருவாங்க. சரி, இந்த காம்போ எப்படி பார்க்குறீங்க? என்ன ஹிட்டு கொடுத்துருக்காங்க, இதுலேயும் ஹிட்டு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன், அவ்வளோதான். அது இவர் அங்கே கமல் சார் சாங்கை போட்ட மாதிரி இந்த படத்தில் எதுவும் சாங் போட்டுருவாரோன்னு எதிர்பார்க்குறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கெட்டப் சூப்பராக, ஒயிட்டு ஷர்ட்டு, ஒயிட் வேட்டி, ஒயிட் பேண்ட்டுலாம் நல்லா தான் இருக்கலால். ஃபுல்லாகவே என்ன சொல்கிறது, வேதாளத்தில் தலை சிரிச்சிட்டே ஒரு மாதிரி ஃபன்னாக அடிப்பார்ல, அந்த மாதிரி கொஞ்சம் கேரக்டர் பண்ணியிருக்காரு. பார்ப்போம், நல்லா தான் இருக்கும். தமிழ் ஆடியன்ஸ்க்கு போகும். இந்த பிரேமலுமே ஃபஸ்ட்டு மலையாளம் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணாங்க. அது 1-2 வீக்ஸ் போனக்கமே தான் தமிழ் டப் பண்ணுவாங்க. நல்லா இருந்தால் தமிழ் டப் பண்ணுவாங்க, நல்லா இல்லைன்னா மலையாளத்தில் மட்டும்தான் ஓடும், அவ்வளோதான். சென்னையில் எல்லாமே பார்ப்பாங்க ஜி, மலையாளத்தில் போட்டாலும் பார்ப்பாங்க, இதில் போட்டாலும் பார்ப்பாங்க. நானுமே கோட் லைஃப் மலையாளத்தெலாம் பார்த்தேன், தமிழ்லலாம் பார்க்கல. நம்மளுக்கு அந்த கண்டென்ட் நல்லா இருந்துச்சு, புரியும். அது மாதிரி லாங்குவேஜ் அவ்வளோ தேவையில்லை, ஓரளவு கீழே சப்டைட்டில் போட்டுறாங்க, ஸோ புரியும். நல்லா தான் இருந்துச்சு. கோட் லைஃபும் நல்லா இருந்துச்சு. ஆவேஷன் பார்ப்போம், அந்த டீமு கொஞ்சம் நல்லா கண்டென்ட் வைஸ் நல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லோரும் ஸ்ப்ரெட் ஆகும், படம் நல்லா ஓடும். குசின் சாங் தான் இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர், மஞ்சுமல் பாய்ஸ் பண்ணவர் தான் மியூசிக் டைரக்டர். ஸோ இப்போ சொல்லுங்க ப்ரோ, எவ்வளோ ஏன்னா இந்த காம்போ எப்படி எதிர்பார்க்குறீங்க இந்த 3 பேரும்? இந்த காம்போ வந்து நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக.
ஓகே, டேரக்ட் மலையாளத்தில் தான் ரிலீஸ் ஆகுது, தமிழ் ஆடியன்ஸுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா இந்த படம்? கண்டிப்பாக போகலாம். இப்போ எல்லாம் மலையாளம் படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா படமும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக ரீச் ஆகும். ஓகே, கண்டிப்பாக ரீச் ஆகும் ப்ரோ. இன்னொரு விஷயம், இப்போ இங்கே வாடா டேய் இங்கே வாடா, உங்கள் சேனலை சப்ஸ்கிரைபில் கேட்கணும். இங்கே வாங்க ப்ரோ. நான் யார் மாதிரி இருக்கேன் ப்ரோ? ஏன் லோகேஷ் கனகராஜ் சார் மாதிரி தானே இருக்காங்க. சொன்னால் கேட்க மாட்டானே, போய் ஆஃபீஸில் நில்றானா கேட்க இது மாட்டான். உங்கள் சப்ஸ்கிரைப்கிட்ட கேளுங்க ப்ரோ. சப்ஸ்கிரைப் ஆமாம் சரி, கேளுங்க. ஆடியன்ஸ் லோகேஷ் கனகராஜ் சார் மாதிரி தானே இருக்காங்க.